வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அடுத்த 7 நாட்களில் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சமும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இதே போல் கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், மகர ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 6இல் சூரியன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் அரசாங்க ஆதரவு உண்டுங்க. அதே போல் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற்று முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏதேனும் வேலைக்கான தேர்வுகள் எழுதியிருந்தால் அல்லது பதவி உயர்வுக்கான தேர்வுகள் எழுதியிருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சனி ஆட்சி பலத்தில் இருப்பதால தொழில், வணிகம் முதலியவற்றில் முன்னேற்றத்தை தருவாருங்க. இழந்த செல்வம் அல்லது பதவி மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். இதுவரை இருந்த செலவு நெருக்கடிகள் சற்று குறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள புதன் நல்ல காரியத்தை தொடர செய்வாருங்க. பணவரவு அதிகரிக்குங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 12இல் வக்ரத்தோடு இருப்பதால சுப செலவுகள் ஏற்படுங்க. துணிச்சலான முடிவினை எடுப்பீங்க. மண் பூமி விற்பனையில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்படாத முன்னேற்றம், லாபம் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதாலும் எதிர்பாராத பல நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெற இருக்குது. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குது. இதனால் குடும்பத்தார் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரமும் குரு பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ரம் அடைகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது என்பது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க. எவ்வளவு நாட்களாக தொடர்ந்து வெறும் அசுப செய்திகளையே கேட்டு வந்த உங்களுக்கு இந்த வார கிரகங்களுடைய நிலையின் காரணமாக சுப செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வர இருக்குது. துணிந்து எடுத்த முடிவுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்த இருக்கீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்குதுங்க. உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் நடைபெற வழி பிறக்கும் என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துது. வியாபார விருத்தி உண்டுங்க. தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்துல சனி மற்றும்
முழுவதும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது. கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சனி மீது அவருடைய பார்வை பதியும் போது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் வரலாங்க. ஊதிய உயர்வுடன் மற்ற மாற்றங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைய வாய்ப்புகள் உண்டுங்க. மண் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல செவ்வாய் இந்த வாரத்தில் நீச்சம் பெற்றே சஞ்சரிக்கிறார். கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் நீச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறும் வேளையில் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க. பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது. நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சொத்து விற்பனை நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. நீச்சம் பெற்ற செவ்வாய் இந்த வாரத்தில் வக்ரமும் பெறுகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கி வந்த நிலையில் அவை நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாக இருந்த நிலையில அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யும் முயற்சியில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி இந்த இடம் பூமி விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தேக ஆரோக்கியம் சீராகுங்க. அதே போல் புதிய மனிதர்களுடைய சந்திப்பால் பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. அதே போல் வரவை காட்டிலும் செலவு சற்று அதிகமாக இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நல்ல திருப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் முற்பகுதியில நன்மைகள் ஏற்பட இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட புதிய உயர்வு, தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோக சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மைய பகுதியில் கலைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும். காலகட்டத்தில் சுப செலவை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் மகர ராசியில் இந்த வாரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12க்கு அதிபதி 8ல் சஞ்சரிப்பது நன்மைதாங்க. திட்டமிடாது செய்யும் காரியங்களும் கூட உங்களுக்கு கிடைத்தேற இருக்குது. திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. மிதுனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.